கொடுக்கும் சார்? 1 மணி நேரத்துக்கு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 குச்சி, அதாவது 3000 கம்ப்யூட்டர் ஸ்டிக் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும் சார். உங்களுக்கு ஆவரேஜ் சேல்ஸ் 1 மணி நேரத்துக்கு வந்து உங்களால் 1 மணி நேரத்துக்கு வந்து 35 கிலோ உங்களால் சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து 1750 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 1 மணி நேரம் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னாலே. சார் நீங்கள் 1 மணி நேரம் சாலிடாக ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் தான் சார் யூஸ் ஆகும். இன்னைக்கு ரேட்டு 7 ரூபா சார், 7 ரூபா டு 8 ரூபா அந்த ஏரியாவை பொறுத்து மாறும். உங்களுக்கு 1 மணி நேரம் ஓட்டினீங்கனாலே கரண்ட் பில் சார்ஜ் 8 ரூபா தான் சார் வரும். சார் மிஷினுக்கு 1 இயர் சர்வீஸ் வாரண்டி சார். அதாவது மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம், ஆயில் சீல் கிட் போயிருச்சு, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நாங்கள் வந்துட்டு போகிற செலவு வந்து ஃப்ரீ சார். உங்களுக்கு 1 இயருக்கு வந்து அந்த சர்வீஸ் ஃப்ரீ. ஆப்ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் சார். உங்களுக்கு வந்து கீழே வந்து 27 லிட்டர்ஸ் டேங்க் வந்துடும் சார். இந்த டேங்கோட கெப்பாசிட்டி, ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 27 லிட்டர் சார். ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து 2 HP மோட்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ப்ளஸ் இதுக்காக வந்து உங்களுக்கு சிலிண்டர் உங்களுக்கு வந்து மேலே டாப் சிலிண்டர் ஒன்று, பாட்டம் சிலிண்டர் ஒன்று. ஏன்னா டபுள் சைடு நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 சிலிண்டர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதோட ஆப்ரேஷனுக்காக நமக்கு வந்து லிவர் கொடுத்துருக்கோம் சார். டியூவல் லிவர் வரும் சார் இந்த மிஷினில். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சார். கோயம்புத்தூர் ஜெயமன் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷின் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 100 கேவிட்டி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆர் தூப் ஸ்டிக் மேக்கிங் மிஷின். ஓகே, இது வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மேக் பண்ணுற மிஷின் இல்லையா? ஆமாம் சார். ஓகே, இந்த மிஷினோட கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? சார் இந்த மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 HP மோட்டார். ஒரு எவ்ரி 2 மினிட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 கம்ப்யூட்டர் ஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்கும் சார்? 1 மணி நேரத்துக்கு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 குச்சி, அதாவது 3000 கம்ப்யூட்டர் ஸ்டிக் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும் சார். ஓகே, இப்போ இதில் ரா மெட்டீரியல் அப்படின்னா? சார் ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரித்தூள், மரத்தூள், ஜிக்கெட்டு, அப்புறம் வந்து பர்ஃப்யூம் சார். அவ்வளோதான். ஓகே, பர்ஃப்யூம் வந்து அந்த ஸ்மெல்லுக்காக. பர்ஃப்யூம் இருந்தால் அந்த ஸ்மெல்லுக்காக சார். சரி, ஓகே. இப்போ ரா மெட்டீரியல் எல்லாமே போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஒரு கிலோவுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் கிடைக்கும் சார்? ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 to 120 ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராஃபிட்டுங்கிறப்ப? சார் ப்ராஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் சார். ஓகே, அது என்ன கால்குலேஷன் 50 ரூபா சொல்கிறீங்க? சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் அதாவது நான் சொன்ன கரித்தூள், மரத்தூள், ஜிக்கெட்டு, இது எல்லாம் போக ப்ளஸ் பேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் போக உங்களுக்கு வந்து கையில் நிற்கிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 50 ரூபா நிற்கும் சார். ஒரு கிலோவுக்கு வந்து 50 ரூபா நிற்கும். ஓகே, இதில் வந்து 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோ ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் சார்? ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 to 35 கிலோ நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதாவது 1 மணி நேரத்துக்கு 3000 குச்சி. ஓகே, 30 to 35 கிலோ வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆவரேஜாக பண்ணலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த 1 மணி நேரம் எடுக்கிற ப்ரொடக்ஷனே வந்து ஒரு நாளைக்கான சேல்ஸாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஆவரேஜ் சேல்ஸ் 1 மணி நேரத்துக்கு வந்து உங்களால் 1 மணி நேரத்துக்கு வந்து 35 கிலோ உங்களால் சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து 1750 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 1 மணி நேரம் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னாலே ப்ராஃபிட்டு. ஓ சூப்பர். மாதம் வந்து ஒரு 60,000 ரூபா வரைக்கும். மாதம் வந்து நீங்கள் 60,000 ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த மிஷினுடைய கெப்பாசிட்டி சொல்லிட்டீங்க. இது வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது கரண்ட் நம்ம 3 ஃபேஸ் மாதிரி எடுக்கணுமா, இல்லை வீட்டு கரண்ட் ரன் ஆகுமா? சார் வீட்டு கரண்ட் இருந்தாலே ஓகே. இருந்தாலும் வந்து நம்ம கமர்ஷியல் லைன் மூவ் ஆகிறது நல்லது சார். ஏன்னா 2 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து EB ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துக்கு வந்து கமர்ஷியல் லைன் போகிறது பெட்டர் சார். 2 HP கமர்ஷியல் லைன் இருந்தாலே போதும் சார். ஓகே சரி, இப்போ வந்து சொல்லிட்டீங்க, இது கரண்ட் பில்லுங்கிறது எவ்வளோ வரும் ஒரு நாள்? சார் நீங்கள் 1 மணி நேரம் சாலிடாக ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் தான் சார் யூஸ் ஆகும். இன்னைக்கு ரேட்டு 7 ரூபா சார், 7 ரூபா டு 8 ரூபா அந்த ஏரியாவை பொறுத்து மாறும். உங்களுக்கு 1 மணி நேரம் ஓட்டினீங்கனாலே கரண்ட் பில் சார்ஜ் 8 ரூபா தான் சார் வரும். ஸோ அவ்வளோதான் வரும். ஆமாம். இப்போ இதுக்கான மோட்ரு வந்து என்ன மோட்டர் யூஸ் பண்ணுறீங்க? மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்டன், மாரத்தான், வீகார்ட் இந்த மாதிரி வந்து பிராண்டட் மோட்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி லோக்கல் மேக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன் இந்த மோட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு இந்த மோட்டர் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அங்கேயே கொடுத்து நீங்கள் ரீப்ளேசபிள் வாரண்டிஸ் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 இயர் மோட்டர் ஃபார் வாரண்டி வரும் சார். ஓகே, மிஷினுக்கு எவ்வளோ வாரண்டி சார்? மிஷினுக்கு 1 இயர் சர்வீஸ் வாரண்டி சார். அதாவது மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம், ஆயில் சீல் கிட் போயிருச்சு, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நாங்கள் வந்துட்டு போகிற செலவு வந்து ஃப்ரீ சார். உங்களுக்கு 1 இயருக்கு வந்து அந்த சர்வீஸ் ஃப்ரீ. அந்த ஸ்பேர்ஸ்க்கான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் சார். ஓகே, ஸோ லேபர் கிடையாது, அந்த ஸ்பேரோட சார்ஜஸ் மட்டும் வரும் சார். ஓகே, இப்போ இது வந்து எப்படி ரன் ஆகுது சார்? இதோட ஆப்ரேட்டிங் மெத்தட் சொல்லுங்கள் சார். ஆப்ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் சார். உங்களுக்கு வந்து கீழே வந்து 27 லிட்டர்ஸ் டேங்க் வந்துடும் சார். இந்த டேங்கோட கெப்பாசிட்டி, ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 27 லிட்டர் சார்.
ஓகேங்களா. இதுக்கு மேலே வந்து 2 HP மோட்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ப்ளஸ் இதுக்காக வந்து உங்களுக்கு சிலிண்டர் உங்களுக்கு வந்து மேலே டாப் சிலிண்டர் ஒன்று, பாட்டம் சிலிண்டர் ஒன்று. ஏன்னா டபுள் சைடு நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 சிலிண்டர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அதோட ஆப்ரேஷனுக்காக நமக்கு வந்து லிவர் கொடுத்துருக்கோம் சார். டியூவல் லிவர் வரும் சார் இந்த மிஷினில். இப்போ இந்த மிஷின் பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆமாங்க. இப்போ வந்து இதில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறீங்களா? சொல்லிடலாம் சார். சரி, பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட பாட்டம் பிளேட் வந்து டையோட கீழே வந்து அரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் வந்து நம்ம பவுடரை அதாவது டையோட டாப் லேயர் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபில் ஆயிருக்கா அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு நம்ம டாப்பில் இருக்க இந்த பிளேட்டை வந்து கீழே டவுன் பண்ணோம். அதாவது இந்த லிவர் வச்சு நம்ம டவுன் பண்ணோம் அப்படின்னா கீழே டவுன் ஆகும் சார். ஓகேங்களா. டவுன் ஆகிறப்போ 2 ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும். 2 ப்ரெஸ்ஸிங் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ப்ரெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரெஸ்ஸிங் கொடுக்குறோம். ப்ளஸ் பாட்டம்ல இருந்து நம்ம 2 ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும். அது மாதிரி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ப்ரெஸ்ஸிங், பாட்டம் ப்ரெஸ்ஸிங் கரெக்டாக கிடைக்கிறப்போ அந்த பீஸோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து பாட்டம் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸ் வந்து கீழே இருந்து எடுத்துக்கலாம் சார். ஓகே. அதாவது 2 சைடு அமுத்துறப்ப அந்த பீஸ் வந்து அந்த டூப் ஸ்டிக் ஃபார்முக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த ட்ரே ஒன்று 2 ட்ரே கொடுப்போம் சார் மிஷினோட. அந்த 2 ட்ரே வந்து நீங்கள் உள்ளே வச்சு மேலே வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ கீழே வந்து அந்த பீஸ் வந்து கரெக்டாக கீழே வந்து நம்ம பீஸ் அந்த ட்ரேவில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி சார். ஓகே. இப்போ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட். ஆமாம் சார். சேம் நமக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் வரும் சார். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறப்ப வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ மிஷின் வந்து எடுத்து வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்ஷனாக அதை சொல்லி தரீங்க? அதாவது மிஷின் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 days பிஃபோர் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடுவோம். அவங்க இங்கே வந்து நம்ம கம்பெனிக்கு வந்தாங்க அப்படின்னா நம்மளே இங்கே வந்து எல்லா மிஷினும் எப்படி ஓட்டுறது A to Z எல்லா ட்ரைனிங்கும் நம்ம வந்து கொடுத்துருவோம். அதாவது எப்படி மிஷினோட மெயின்டெனன்ஸு, மிஷின் எப்படி டெய்லி க்ளீன் பண்ணணுமா, க்ளீன் பண்ணக்கூடாதா, A to Z எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து ட்ரைனிங் மிஷினை இங்கே எடுக்க வந்தாங்க அப்படின்னா நம்ம A to Z ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம் சார். அதனால் வந்து அவங்க ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். டோட்டலாக எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு பவுடர் மிக்சிங்கு, எவ்வளோ ரேஷியோ எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அதுல இருந்து அவங்க ஒரு 2 or 3 months வந்து அவங்க ரன் பண்ண அவங்களுக்குன்னு ஒரு காம்போ கிடைக்கும். அந்த காம்போ வச்சு அவங்களோட பிராண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, சூப்பர். இப்போ வந்து இந்த மிஷின் எடுக்கிறதுக்கு அவங்க ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணுமா? இல்லை சார், இப்போதைக்கு இது தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு குடிசை தொழில் அப்படிங்கிறப்போ இந்த ISOவோ GSTO இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. MSME மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் சார். சரி, ஓகே. சரி, இப்போ வந்துட்டு இந்த டூப் ஸ்டிக் மாடல் காமிச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் சாம்பிராணி டைப் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம் சார். இப்போ டூப் ஸ்டிக்கு வந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ இதுக்கான மார்க்கெட் வந்து இப்போ எப்படி இருக்குது, எங்கெல்லாம் விற்கலாம்? ஓகே சார், இதோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து கப் சாம்பிராணி, இன்ஸ்டன்ட் கோன் சாம்பிராணி எல்லாம் வந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு. அதாவது சாம்பிராணி அப்படின்னு வந்தால் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் ஃபஸ்ட்டு பாரம்பரியமாக வந்தது. ஓகேங்களா. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இதோட பழமை என்றைக்குமே மாறாது. இதோட மார்க்கெட்டிங் என்றைக்குமே குறையாது. இதோட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேஞ்சுக்கு நல்லா இருக்கு சார். ஓகே. இப்போ வந்து ஃபைனலாக வந்து இந்த மிஷினுடைய காஸ்ட்டுங்கிறது எவ்வளோ வருது சார்? சார், இந்த மிஷினோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,35,000 ப்ளஸ் 18% டேக்ஸ் சார். ஓகே. இதுக்கு ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? சார், லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு போய் உங்கள் பேங்க் சைட்லேயே நீங்களே வந்து லோனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சைடில் ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்னீங்கன்னா லோன் அரேஞ்ச் பண்ணி இருந்துக்கலாம் சார். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த மிஷின் வந்து புக் பண்ணுறாங்க, இந்த வீடியோவை பார்த்து இந்த மிஷின் புக் பண்ணுறாங்கன்னா எத்தனை நாளில் உங்களுக்கு மிஷின் வந்து கிடைக்கும்? சார், 15 to 20 நாளில் மிஷின் டெலிவரி எடுத்துக்கலாம். ஓகே. அதாவது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவோம். 15 to 20 நாளில் வந்து மிஷின் டெலிவரி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் வாரண்டி எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். இதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க சார்? இது பார்த்தீங்க அப்படின்னா டை எல்லாமே MS சார். ஓகேங்களா. டை எல்லாமே MS. மற்றபடி டேங்க்கு இது எல்லாமே A to Z வந்து உங்களுக்கு MSல தான் வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்ல இருந்து சிலிண்டர் வரைக்கும் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் சார். எதுவுமே வந்து நம்ம கடையிலையோ இல்லை வேற எதுவும் மேனுஃபேக்சரிங் யூனிட்லையோ வாங்கலை. A to Z நம்மளே தயாரிப்போம். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 year சர்வீஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறேன். மெக்கானிக்கல் ஓரியன்ட் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே சர்வீஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நம்ம மிஷினில் ஏன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால நான் அந்த 1 year சர்வீஸ் வாரண்டி நான் ப்ரொவைட் பண்ணி தரேன் சார். ஓகே சார், சூப்பர். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மிஷின் யாருக்காக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார்.